முட்டை போடுறேன். யாருக்கு போடுறீங்க? சொல்லு என்ன? ஃப்ரீயா இருக்கீங்க தானே? ஃப்ரீயா இருக்கா? இங்க வந்து பாருங்க என்ன பார்க்கணும். கிச்சன் எப்படி கிடக்குன்னு. ஃப்ரீயா இருக்கா? நம்ம ஃப்ரீயா கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? சும்மா உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுங்க. கொஸ்டின் பேப்பர்லாம் படிச்சு ஆன்சர்லாம் எழுதிதான் வந்திருக்கு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்கறேன்னு ஆன்சர் சொல்லணும். ஒன்றும் எக்ஸாம்ல எழுத போற கொஸ்டின் கேட்கறதுல இப்போ நம்ம டேஸ்ல எல்லாம் நாங்கெல்லாம் பேசிக்கிறோம்ல, அதை பத்தி உங்ககிட்ட சும்மா வாட்ஸ்அப்ல சேட் பண்றது, அதோட ஃபுல் ஃபார்ம் இல்லை இப்போ யூஸ் பண்ற வேர்டிங்கோட மீனிங் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா நான் கேட்கறாங்க. நீங்க பேசுறது எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் பேசுறீங்க. நூக்கி மேமாவுக்கு தெரியுதா இல்லையாங்கிறதா கான்செப்ட். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு பார்ப்போம். சரி பார்ப்போம். சரி கேளு சொல்றேன். என்ன என்ன கேட்கறாங்க? பூமர்னா என்ன? பூமரா? பப்ளிக்காவே? பூமர்னா பப்ளிக்காம் இல்ல, வேற வேர்டு. கொஞ்சம் யோசிங்க. பூமர்னா எனக்கு தெரிஞ்சு பப்ளிக்காம தான் நாங்களாம் வாங்கில போட்டுட்டு மென்னுட்டு இருப்போம். அதெல்லாம் இல்ல. அது வந்து பூமர் வந்து சாக்லேட். நான் சொல்றது இங்கிலீஷ் வேர்ட் பூமர். அதுக்கு மீனிங் என்ன தெரியலையே. இந்த காலத்துலயும் பழசதான் புடிச்சு பழச பத்தியும் பேசிட்டு பழசே புடிச்சு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க தான் பூமர். அப்ப என்ன பூமர்ன்றியா நீ? அத அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா அதான் பூமர். சரி இப்ப வேற கேக்குறேன். கிரிஞ்சுனா என்ன? கிரிஞ்சா? கிரிஞ்சுனா ரொம்ப டீப்பா ஃப்ரை பண்றது. ஆஹா இல்ல. இல்லையா? என்ன சொல்றது அப்படின்னா வந்து அவளுக்கே தெரியல. தெரியலாம்ல இல்ல, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு வந்து தமிழ் நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும்னா அசிங்கமான, கண்டு கண்டு அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்வர்டா இருக்கிறதா வந்து கிரிஞ்சு. ஆக்வர்டா பண்றதா கிரிஞ்சு. கிரிஞ்சா பண்ணாதீங்க. ரொம்ப சென்டிமெண்டலா எமோஷனலா இருக்கிறது அதெல்லாம் வந்து இப்போதைக்கு அதெல்லாம் கிரிஞ்சு. ஓ, எமோஷனலா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து கிரிஞ்சுன்னு பேர் வச்சிருக்கீங்க. ஓவர் எமோஷனலா இருந்தா அதெல்லாம் கிரிஞ்சு. அது சரி. நீங்க தொட்டா சரிங்கன்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி தான். இது வந்து கோஸ்டிங்னா என்ன? கோஸ்டி சேர்க்கிறது. வேற வேற மீனிங். கோஸ்டிங் குரூப் சேர்க்கிறது. அதுதான் இல்லைன்னு. அப்புறம் என்ன தெரியல. கோஸ்டிங்னா அந்த இடத்துல இருப்பாங்க ஆனா அவங்க காணாமல் போனாங்க. ஓ பேயா? அப்படி கிடையாது. இப்போ நம்ம எப்படி புதுசா ஒரு குரூப் கிரியேட் பண்ணா ஃபர்ஸ்ட் எல்லாம் சேட் பண்ணி எல்லாம் ஆக்டிவா இருக்கும். அப்புறம் எல்லாரும் அந்த குரூப்ல தான் இருப்பாங்க ஆனா யாருமே ஆக்டிவா யாரும் பேச மாட்டாங்க. இருப்பாங்க ஆனா யாரும் பேச. சரி இதெல்லாம் காலேஜ்ல பேசுறதுக்கு அப்படின்னா அதுக்கு அவசியம்? ஓ நீங்க குரூப்ல இருக்கீங்களா இல்ல கோச்சிங் ஆயிட்டீங்கன்னு கேட்பீங்களோ? அந்த மாதிரி தான். காலேஜ் படிக்க வச்சது இந்த வார்த்தையில கத்துட்டு வர்றதுனா? காலேஜ்னு எல்லாருக்குமே nowadays எல்லாருமே யூஸ் பண்ற வேர்டு தான். காலேஜ் யூஸ் பண்ற வேர்டு எல்லாம் கிடையாது இது. சரி சரி. அப்ப எனக்கு தெரிஞ்ச வேர்டே பேசிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டுனா என்ன? என்னடா ஒண்ணுமே எனக்கு தெரியாதுன்னுட்டீங்க. சரி நான் இப்ப 2-3 ஷார்ட் ஃபார்ம் வேர்டிங் மாதிரி சொல்றேன். அது ஃபுல் ஃபார்ம் தெரியுதா பாருங்க. அந்த அளவுக்கு நான் படிக்கலையே. சும்மா வாட்ஸ்அப்ல சாட் பண்ற மாதிரி தான் இதெல்லாம். கோட். கோட். கோட்டா? GOAT-ஆ? ஆமா. விஜய் படமா? விஜய் படம். விஜய் படம் சரி. அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஓ விஜய் படத்துக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குல்ல. ஐயோ மறந்து போச்சே. சொல்லுடி. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் தி டைம். நீங்க விஜய் ரசிகைங்கிறதுனால கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க.
இது அல்ல அவனே சொல்லு. தலைனா யாரு? அஜித். தலைக்கு பர்த்டே சொல்லு. மே 1. ஐடிகே. ஐடிகேவா? எனக்கு தெரிஞ்சது ஐடிபி தான் இருக்கு. அப்படின்னா என்ன பேங்கா? அப்புறம் ஆமா, அப்புறம் ஐடினா ஐடி கார்டுன்னு ஒன்று இருக்கு. ஐடிகே. ஐடிகே ஐ இந்தியன் ஐஇடி டினா இந்தியன் டெவலப்மெண்ட் நாலேஜ். கரெக்ட். இந்தியன் டெவலப்மெண்ட் நாலேஜ். ஐடிகேனா டோனோவா இருக்கும். ஐ டோன்ட் நோவா. சேம் பர்ஃபெக்ஷன் அது ஒண்ணுமே தெரியல எனக்கு. பிஎஃப்எஃப்னா என்ன? என்னது? பிஎஃப்எஃப். பிஎஸ்எஃப்ஆ? பிஎஃப்எஃப். பிஎஃப்னா பெஸ்ட் ஃப்ரெண்டு. பெஸ்ட் ஃப்ரெண்டு ஃபார்வர்டு. ஃபார்வர்ட்னா எனக்கு முன்னாடி போகணுமா? ஃபார்எவர். பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார். கரெக்டா? ஜேகேனா என்ன சொல்லுங்க? ஜேகேனா ஜஸ்ட் கிட்டிங், விடுங்க அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அப்படி இல்லையே. நீ வேர்டு கரெக்ட், மீனிங் தப்பா சொல்றீங்களே. சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்றதா? ஓகே. ஐஎல்ஐ. ஐயே ஐஎல்ஐ. ஐஎல் ஐ லவ் யூ. இந்த வேர்டுல யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? இப்போ என்ன புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றீங்க? எங்க காலத்துல எல்லாம் இதுக்கு வேற பேர் சொல்லுவோம் தெரியுமா? 143 சொல்லுவாங்க. என்ன நான் ஒரு 10 வேர்டு கேட்டா அதுல ஒண்ணு கூட நீங்க ஒழுங்கா சொல்லல. வடிவேல் சொல்ற மாதிரி 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், 4 டியூஷன் போறேன்டி. டூட் கே கிஸோட வேர்ட்ஸுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு ஆன்லைன் கோர்ஸ் போய் நாளைக்கு நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்றியான்னு பார்க்குறேன்.